மாரியாத்தா உக்கிர ரூபத்துல ஜமீன்தார் ஐயா கனவுல வந்தாளாம். அதனால அந்த உக்கிரத்தை தணிக்க மாரியாத்தா கோயில திருவிழா நடத்தி ஒரு கன்னி பொண்ணை பலி கொடுக்கணும்னு ஐயா முடிவெடுத்திருக்காரு. அந்த கன்னி பொண்ணு யாருங்கிறத மாரியாத்தாலே தான் கோயில் சோகத்துல எழுதி வச்சிருக்காளாம். எல்லாரும் வந்து சேருங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி கன்னி பொண்ணுங்களை பலி கொடுக்கறது நம்ம ஜமீன்தாருக்கு வழக்கமாயிடுச்சு. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த மாதிரி பேசின ராமலிங்கம் வெளியூர் போனவன் திரும்பி வரவே இல்லை. ஆமா, என்னாச்சு இன்னைக்கு? எனக்கு பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கே. அப்பா கோயிலுக்கு போயிட்டாரா? அம்மா எங்க? நீ சீக்கிரம் கிளம்பு. நாம உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும். எந்த ஊருக்கு? மனிதாபிமானத்தோட மனுஷங்க வாடுற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம். கிளம்பு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவன் கோவில் சுவரில் உன் பேரை எழுத வச்சிருக்கான். அம்மன் பேரை சொல்லி அவன் உன்னை பலி கொடுக்கலான்னு பாக்குறான். சீக்கிரம் கிளம்பு. எதுக்குப்பா இப்படி பயப்படுறீங்க? ஊர்ல இவ்வளவு பேர் இருக்கிறப்ப அவன் நம்மள என்ன செஞ்சிருவான்? இந்த ஜனங்களுக்கு கொடுமையை பாக்குறதுக்கு கண்ணு இருக்க தவிர இது கூடாதுன்னு சொல்றதுக்கு வாய் இல்லம்மா. இங்க இருந்தா அந்த மாரியாத்தாவால கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. வா. இப்படி பயந்து பயந்து தான் நாம அவனுக்கு பலத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அவன் ஆட்டம் கிட்ட நடக்காது. ஐயோ, அவன் விஷயம் உனக்கு தெரியாது தாயே. அவன் பச்சை ரத்தம் குடிக்கிற ராட்சசன். அவனை என்ன நினைச்ச? அரக்குத்தனமா தன் சொந்த தங்கச்சி கூட இதே மாதிரி கொன்னான். நீங்க சொல்றது உண்மையாப்பா? ஆமாம்மா. அந்த சண்டாளன் அவன் தங்கச்சிக்கு செஞ்ச கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பாவம், அவன் ஒரே தங்கச்சி ஜானகி வேற குலத்தை சேர்ந்த ஒரு நல்லவனான ராமுவை விரும்பினான். ராமு, ஜானகி, காதல் வேற, நம்ம வாழ்க்கை வேற. நல்லா யோசனை பண்ணிக்க. நல்லா யோசனை பண்ணிட்டேன். உங்களாட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட எனக்கு வேற என்ன வேணும்? கஷ்டம்னா என்னன்னு தெரியாத வாழ்க்கை உன்னோடது. கஷ்டத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்னது? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் தவிர வேற எதுவுமே கிடைக்காது. பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அழிச்சுக்கிறத விட மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு கஷ்டத்தையும் சந்தோஷமா அனுபவிப்பேன். ஜானகி, நான் ஒரு அனாதை. கிராம மக்களை என் சொந்தக்காரங்களா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவன். நம்ம கிராம மக்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணுங்கிறதுக்காக நடக்கிற போராட்டத்துல எப்போ என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்க. ராமு, உங்க மனசுல ஒரு இடம் கொடுத்தா உங்க பொண்டாட்டியா நான் வாழ்வேன். இல்லன்னா நான் செத்துருவேன். ஜானகி, எனக்காக சாக போறியா? வேண்டாம். உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஜானகி, நான் சொல்றத கேளுனா. ஓடி உள்ள. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்டி. என் விஷயம் தெரிஞ்சும் கூட காதலிக்க துணிஞ்சிட்டியா? அந்த பொறிக்கு பயலோட சேர்ந்து ஊரு பூரா உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறியா? அண்ணா, ராமு ரொம்ப நல்லவர்னா. நான் அவரை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுட்டு இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இனி எப்ப உன் கண்ணில் பட மாட்டோம். தயவு செஞ்சுங்களை விட்டுருண்ணா. வாய மூடு. இந்த வம்சத்துல பிறந்தவளுக்கு எந்த ஆசையும் இருக்க கூடாது. காதல் கத்திரிக்கான கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. மறுபடியும் அந்த ராமு பேரை நீ சொன்ன, உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏய், இவ்வளவு உள்ள தள்ளி பூட்டுங்கடா. அண்ணா, அண்ணா, அண்ணா. என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுருங்க. வேணாம், என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. தெரியுதாம்மா அவன் எவ்வளவு பெரிய கொலைகாரன்னு? அந்த அயோக்கியம் கையில மாட்டி நீ இன்னொரு ஜானகியா மாறக்கூடாது. வாமா, இந்த ஊரை விட்டே போயிடலாம். வேண்டாம், நம்ம எங்கேயும் போக வேண்டாம். அவனுக்கு பயந்து நாம தப்பிச்சு ஓடுறது கோழைத்தனம். சாவுங்கிறது எங்க போனாலும் வராம இருக்காது. அதுக்காக பாம்பை கழுத்துல மாட்டிக்க போறியா? நாம இந்த பூமியில இருக்கணும்னு இருந்தா அந்த பாம்பே பூமாலையா மாறாதா? என்ன சொல்ற நீ? நாம நம்பி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மாரியாத்தா நமக்கு என்னைக்கும் அநியாயம் செய்ய மாட்டா. ஐயோ, இத உனக்கு எப்படி புரிய வைப்பா? அம்மா கங்கை அம்மா, கடைசியில என் பொண்ணை பறி கொடுக்க வச்சிருவே போல் இருக்கே. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி அழறது சரியில்லைங்கப்பா. இது உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற பரீட்சை இல்ல,
இது அந்த மாரியாத்தாளுக்கு நடக்கிறது. ஒரு பாவமும் அறியாத கன்னி பொண்ணுங்களை அநியாயமா கொல்ல துணிஞ்ச அந்த கொலகார ஆட்டத்தை அடக்கிறதுக்கு நானே கடைசி ஆயுதமா இருப்பேன். என் உயிரையே நான் பலி கொடுப்பேன். ராஜா ராஜா, நம்ம கங்காவை அந்த பிரதாப் கங்கைமனுக்கு பலி கொடுக்க போறானா? நீ போய் இப்ப காப்பாத்தலனா கங்கா பலி ஆயிடுவா. என்னடா சொல்ற நீ? உண்மையாவா? அந்த மாரியாத்தா மேல ஆன, சீக்கிரம் போ. சரிடா, இந்த விஷயத்தை பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற அம்மா கிட்ட சொல்லு. நான் முன்னாடி போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போ. பெரியம்மா, பெரியம்மா, அந்த கொலைகாரன் கங்காவை குளத்துக்குள்ள பெட்டியில வச்சு கொல்ல போறான். ஆமா பெரியம்மா, நீங்க வந்து கங்காவை காப்பாத்துங்க. பெரியம்மா, பெரியம்மா, பெரியம்மா. இப்ப யார் வந்து என்ன செஞ்சாலும் நடக்க போறத தடுக்க முடியாது. அப்படின்னா கங்கா சாக வேண்டியதுதானே? பிறந்ததுல இருந்து மாரியாத்தாள பூஜை பண்ணதுக்கு இதுதான் பலனா? பழுத்த மரம்தான் கல்லடிப்படும். பக்தர்களுக்கு தான் கஷ்டங்கள் வரும். பெண்ணா பிறந்த தேவதைகள் கூட எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. மானிட ஜென்மம் எடுத்த சீதையோட கதை உங்களுக்கு தெரியாதா? சாவித்ரி சுமதி கதைகளை எப்பவுமே கேட்டதில்லையா? கங்காவோட கதையும் அதேதான். தன்னை பலி கொடுக்கிற கங்கா உலகத்தாரால போற்றப்படுவா. அங்க கங்கா சாவோட போராடிட்டு இருக்கா, நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களே பெரியம்மா. யாரா இருந்தாலும் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும். போன ஜென்மத்துல அவ தெரியாம செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் இந்த கஷ்டம். சின்ன தப்புக்கு இவ்வளவு கஷ்டங்களா? அதுக்காக மட்டும் இல்லம்மா. பெண்ணோட சக்தி என்னன்னு, அவளை அவமதிச்சு சித்திரவதைப்படுத்தினா என்ன நடக்கும்னு தெரிய வைக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நடக்குது. ஆனா கங்காவை அதுக்குள்ள கொன்னுடுவாங்களே. கொல்றது யாரு, சாகிறது யாரு? நடக்கிறதையும் நடக்க போறதையும் கவனிக்கிறது மட்டும்தான் இப்போ உங்களோட வேலை. கவலையை விட்டுட்டு போங்க. எல்லாம் சக்திமயம். அம்மா கங்கா, அம்மா அம்மா கங்கா, அம்மா என் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்த உன்னை இந்த நிலைமையில பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அம்மா, உன்னை காப்பாற்ற முடியாம பலி கொடுத்த இந்த கையால் ஆகாத அப்ப வேண்டாம்னு போயிட்டே தாயி. நானும் கூட வந்துடுறேன், என்னையும் கூட்டிக்கிட்டு போயிடு. அம்மா கிளம்புறத நிறுத்தியா? இந்த குறுக்கல எழுதி போங்கடா. அம்மா கங்கா, உன்னை பழிவாங்க விட மாட்டேன்டா. எல்லா நகையும் கழட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு போய் புதைச்சிருங்க. அம்மா அம்மா, என் பொண்ணு நான் பார்க்க விடுங்களா? அம்மா அம்மா கங்கம்மா, அம்மா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டியா? அம்மா 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 கங்கம்மா. அம்மா மாரியாத்தா, இந்தாம்மா உன் நகைங்க பத்திரமா கொண்டு வந்திருக்கேன். பாத்துக்கம்மா, பாத்துக்க, நல்லா அலங்கரிச்சுக்க. என் பொண்ணுதான் இவ்வளவு பெரிய உலகத்துல உனக்கு பலியா தேவைப்பட்டுச்சா? அம்மா, சின்ன வயசுல இருந்தே நான் உன் கோவில்ல தான் வளர்ந்தேன். உன் சேவையை தவிர வேற எதுவும் தெரியாது. உன்னை பூஜைக்க தேடி வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் ஆரத்தி தந்து பிரசாதத்தையும் பூவையும் கொடுத்து உன் சேவைக்காகவே நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தாயி. பிரதிபலனா நீ எனக்கு என்ன செஞ்ச? மூட வழக்கத்தை உன் கட்டளைன்னு சொல்லி ஒரு கொலகார பாவி என் பொண்ணு உயிரை பலி கொடுக்கிறப்ப பார்த்துக்கிட்டு சும்மா இருந்த.
சந்தோஷப்பட்டேன்ல. அம்மா, நான் இந்த கொடுமையை சகிச்சுக்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கேன் தாயி. அம்மா, என் கெங்காவை பார்க்காம என்னால வாழ முடியாதும்மா. என் கெங்காவை எனக்கு திருப்பி கொடு தாயி. நீ திருப்பி கொடுக்க மாட்டேன். எதுக்காக திருப்பி கொடுப்ப? நீ ஒரு தெய்வமே இல்ல. கங்காவை சாகடிச்ச நீ ஒரு தெய்வமும் இல்ல. இது கோயிலும் இல்ல. இது சமாதி. அந்த சமாதி மேல நகங்க எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பிரளய தாண்டவம் ஆடு. திந்தி 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 திந்தி. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.